அவர் வந்து நீங்க கட்டமைப்பை பாத்துக்குங்க, பிஜேபி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேங்கிற மாதிரி அவர் பிஜேபியோட பி டீம் மாதிரி பெரியார் எகென்ஸ்டா பேசுறாரு. எஸ்டிபிஐயோட தலைவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அது வந்து முழுக்க முழுக்க பிஜேபியோட இனவாதத்தை தான் சொல்லுது. அவங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை வந்து எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க, எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். வாரணாசி பக்கத்துல ஒரு ஊரு, அங்க அதிகமா பாத்தீங்கன்னா இந்த இந்த அரபு மொழிகளை கொண்டு அந்த ஊருடைய பெயர்கள் இருக்கும். 2017, 16, 17 காலகட்டத்துல அந்த ஊருடைய பெயர்களை வந்து இந்த இந்து மொழின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மொழியில மாத்துறாங்க. எஸ்டிபிஐயோட மாநில தலைவர் அவரை நீங்க வந்து கைது பண்ணிருக்கு, இது அப்பட்டமான அடக்குமுறை, ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு முதல்ல தமிழ்நாட்டுல அறிக்கை கொடுத்த தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இல்ல எனக்கு புரியுது, நான் கேட்கறது சிம்பிளா பெரியாரை டார்கெட் பண்ணி அண்ணன் பேச வேண்டிய காரணம் என்ன, அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா இந்துத்துவாங்கிறவங்களுக்கு எதிராக தான் பெரியார் இருக்கிறார். அவரு பேசின சமூக சீர்திருத்தம், பெண் உரிமை, இது எல்லாமே வந்துதான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த அளவு டெவலப் பண்ணி கொடுத்துருக்குன்றதா திராவிட மாடல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு அப்படி இருக்கும்போது நீங்க பெரியார் உடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்துத்துவா வந்து இங்க வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அது பாசிச சக்தி உள்ள வர்றதுக்குண்டான ஒரு தேவையோட தானே இருக்கும்.